அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள். வழக்கம் போல என் தோட்ட வேலைகளை ஆரம்பம் செய்கிறேன். இன்று என் ரோஜா செடிகளுக்கு ஒரு காம்போ உரமாக NPK 1261 0 மற்றும் 05234 உரத்தை கொடுக்கலாம் என்றிருக்கிறேன். ஏனெனில் என்னிடம் இருக்கும் ரோஜாக்களில் பல புதிய துளிர்களுடனும் புதிய மொட்டுக்களுடனும் இருக்கின்றன. ஆகையால் மொட்டுக்களுக்கு ஏதுவாக பாஸ்பரஸும் துளிர்களின் வளர்ச்சிக்காக நைட்ரஜனும் கலந்து கொடுக்கலாம் என்றிருக்கிறேன். இந்த உரக்கலவை என்பது என்னுடைய தனிப்பட்ட முயற்சியே. இதில் பலனிருப்பின் இந்த கலவை தொடர்ந்து கொடுக்கலாம் என எண்ணுகிறேன். NPK 1261 0 மற்றும் 05234 என்ற 2 உரங்களையும் 5 கிராம் வீதம் மொத்தமாக 10 கிராம் எடுத்து 10 லிட்டர் நீரில் கலந்து ரோஜா செடிகளுக்கு கொடுக்கப் போகிறேன். இந்த 2 உரங்களும் நீரில் நன்கு கரையும் தன்மை கொண்டது. ஆரம்பத்தில் சிறிய அளவிலான உரங்களை எடுத்துக்கொள்வதே நல்லது. உர அதிகமாதலால் வரும் செடிகளின் இலை கருகல் மற்றும் வேர் பாதிப்புகளை தடுக்கலாம். கலந்த கலவையை பெரிய செடிகளுக்கு 600 மில்லியும் சிறிய செடிகளுக்கு 300 மில்லியும் என்ற கணக்கில் கொடுக்கிறேன். செடிகளில் அவ்வப்போது கவனிக்க வேண்டிய மற்றொன்று இந்த சக்கர் பிரான் எனும் தாய் செடியின் கிளையாகும். பொதுவாக ஒட்டுக்கட்டிய பகுதிக்கு மேல் வளரும் கிளைகள் நாம் வளர்க்கும் ரோஜா செடிகளுடையதாகவும், ஒட்டுக்கட்டிய பகுதிக்கு கீழே வரும் கிளைகள் தாய் செடியின் கிளையாகும். இது பொதுவாக வெளிரிய நிறத்துடனும் வேகமாக வளரும் தன்மை கொண்டது. இந்த சக்கரை கண்டதும் அதை அகற்றிவிடுதல் நல்லது. இந்த காம்போ உரம் பயனளித்ததா இல்லையா என பின்னாட்களில் வரும் காணொளிகளில் காணலாம். மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.